வணக்கங்க. இது பெற்றோர்களுக்கான பதிவுங்க. என்னென்னா, இப்போது 10th +2 ரிசல்ட்லாம் வந்திருக்கு. அவங்கவங்க பிள்ளைகள் வந்து கொஞ்சம் குறைவான மார்க் எடுத்திருப்பாங்க, அதிக மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க. இப்படி பல விதங்கள்ல இருக்கும். இந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள, "நீ இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்க, அவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கிறன்னு" அவங்க மேலே வந்து திணிக்கக்கூடாதுங்க. ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாதுங்க. பெரும்பாலும் இப்போ பேரண்ட்ஸ் தாங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. என்னுடைய உறவினர்களே ஒருத்தவங்க, ஒரு அம்மா, ஒரே பிள்ளை. அவர்கள் வந்து 10th அந்த பையன் 10த்தில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்கான். அந்த மென்டல் டிப்ரெஷன்லேயே இருந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க மென்டல் டிப்ரெஷனுக்காக டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டவங்க. இதில் தன் பிள்ளையும் மார்க் கம்மியாக எடுத்துட்டான் அப்படின்ற அந்த மென்டல் டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்கங்க. அப்போ அந்த பிள்ளை இன்னும் மனநலம் பாதிக்கப்படுகிறான். தன் தாய் தன்னால் தான் இறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த மனநலம் அவனுக்கும் பாதிப்பு ஏற்படுது. அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மதிப்பெண் கம்மியாக எடுத்தாலும் கவலைப்படக்கூடாதுங்க. கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொன்னாங்க. காமராஜர் என்னங்க படிச்சிருக்காரு? வெறும் 6ஆம் வகுப்பு தாங்க படிச்சிருக்காரு. அவர் சாதிக்கலையா? ஏன் நம்ம பிள்ளைகளும் சாதிக்க மாட்டாங்க? சாதிப்பாங்கங்க. நினச்சி பாருங்க. அதனால் இனிமேல் மென்டல் ஸ்ட்ரெஸ் யாருக்குமே, பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.